சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பெல்சஸ் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய சதுரங்க திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பல டோர்னமெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் சேலஞ்சஸ் செக்ஷனும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட சில 6 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வைஷாலி ரமேஷ் பாபுன்னு சொல்லக்கூடிய பிரகோட அவங்க சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க சேலஞ்சஸ் செக்ஷனில். ஸோ பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நம்ம ஒரு ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான ஒரு டாக்டிக்கல் ஐடியாஸை வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து பிளாக்வுட் பீசஸை வச்சு அதுவும் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் வந்து சூப்பராக ஆடி இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீக்லி டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் பண்ணுறோம். ஸோ இந்த வாரம் ஆஸ் யூஷுவல் நம்ம கிளப்பில் வந்து வீக்லி டோர்னமெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ஓனஸ் புஹுல் ஜெரே அப்படிங்கிற பிளேயர் வந்து பார்த்திங்கனாக்கா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. வைஷாலி வந்து E6 ரிப்ளை பண்ணுறாங்க, அதாவது ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். ஸோ D4 D5 நைட் C3 மெயின் லைன் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட் F6. நைட் F6ஓட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா E5 விளையாடுங்க அப்படின்னா பிஷப் G5 விளையாடுங்க அப்படிங்கிறது தான், அல்லது இந்த பானம் வெட்டவும் செய்யலாம். ஸோ E5 விளையாடினா இதை வந்து நம்ம ஸ்டைனிஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ E5க்கு அப்புறம் நைட் FD7. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் தியரி வந்து உங்களுக்கு தெரியணும். ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு தெரியல, இது என்ன புதுசாக பேர்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 9 வீடியோ ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸை எப்படி கையாளணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒயிட்டுக்கும் பிளாக்கும் சேர்த்தே வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நைட் FD7க்கு அப்புறம் F4, F4க்கு அப்புறம் C5. ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த C5 பிரேக்கு, அதாவது டீப்பான சேலஞ்ச் பண்ண C5 பிரேக் வந்து பண்ணுவாங்க. ஸோ நைட் F3, நைட் C6, பிஷப் E3, A6க்கு அப்புறம் நைட் E2, நைட் E2க்கு அப்புறம் குயின் B6 விளையாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் C3 வந்து குயின் C1 வந்து அவர் விளையாடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிஷப்பை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய தடவை இந்த பொசிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ C3 ரொம்ப காமனாக நம்ம சென்டருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க பான் மூலயமா. அதுக்கப்புறம் வைஷாலி வந்து கேசல் பண்ணிடுறாங்க. கேசல் பண்ணினதுக்கப்புறம் G3, ஏன்னா இந்த பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக ஸ்கோப் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ டெவலப் பண்ணாதான் கேசல் பண்ண முடியும். அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா G3 வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து F6 விளையாடிட்டு இமீடியட்டாக, ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூமே கிடையாது. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் ஒரு பிரச்சனை தான், கண்டிப்பாக அதை நம்ம ஒத்துக்கணும். பட் அது இல்லாமல் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக வந்து பிஷப் G2 வந்து 2 கேம் ஆடிருக்காங்க, பிஷப் H3 2 கேம் ஆடிருக்காங்க. இப்போ இந்த கேமை சேர்த்தோம் அப்படின்னா பிஷப் H3யோட சேர்த்து 3rd கேம் இது டேட்டா பேஸில். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர் வலையோ பொன்ஸ் வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கனாக்கா UE அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் கிராண்ட் மாஸ்டர் அவருமே ட்ரை பண்ணியிருக்காரு இந்த வேரியேஷனை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கேம் வந்து சம நடந்திருக்கு. ஸோ பிஷப் H3க்கு அப்புறம் இங்கே த்ரெட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பிஷப் இன்ட்டு E6. இங்கேவே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு வேரியேஷன் இங்கே சூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பிஷப் இன்ட்டு E6 செக்கோட வந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்டர் நோக்கி வந்து பானை கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணினதுக்கப்புறம் அவங்க வந்து C takes D4 தான் விளையாடுறாரு அவர். என்னடா அது, இங்கே ஒரு இலவசமாக ஒரு பான் கிடைக்குது, ஆனால் அது செக்கோட வேறு வருது, ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் நமக்கு விளையாடுறதுக்கு. அப்படி விளையாடினா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிங் H8 வந்து மூவ் பண்ணிருக்கலாம். இந்த வேரியேஷன் வந்து 2-3 தடவை வந்து நமக்கு பாசிபிளாக இருக்கும். இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம். C takes D4 நீங்கள் இப்போ விளையாடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் இந்த நைட்டை வெட்டி ஆகணும். பிஷப் takes D7. அதுக்கப்புறம் இந்த பிஷப் D takes E3 விளையாடினதுக்கப்புறம் தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த பீஸு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு E6 விளையாடலாம். அப்படி இல்லைனா வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த பேட் பிஷப் வெட்டதுனால வெட்டலாம். ஆக மொத்தத்தில் இந்த வேரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அல்லது C takes D4 விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொசிஷனில் வந்து நம்ம நைட் B4 போட்டு ஒரு டெட்லியான ஒரு 4th த்ரெட் வந்து கிரியேட் பண்ணலாம் D3 ஸ்கொயரில். ஏன்னா இன்னும் கிங் சென்டரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஷப்பான டிஸ்கவரி நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கொயருக்கு பாதுகாப்பு கொண்டு போவீங்க. அப்படி கொண்டு போகும்போது F into E5 விளையாட்டு திரும்ப ஒரு டிஸ்கவரி அன்லீஷ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஆல் த வே பேக் டு B1 விளையாடுனதுக்கப்புறம் E4 அண்ட் தென் ஸோ இந்த பொசிஷனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. பிளாக்கு வின்னிங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த நைட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டு பிஷப் டெவலப் பண்ணிட்டு ருக் C8 வரப்போகுது. ரொம்ப டஃப்பான பொசிஷன் ஒயிட் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதே போல் இன்னொரு இடத்துலையும் நம்ம வந்து பார்க்குறோம். பட் கேமில் வந்து பிஷப் இன்ட்டு E6 விளையாடணும் அப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து C takes D4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் F takes E5 சென்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே அவர் D takes E5 விளையாடுறாரு. அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம பிஷப் takes E6 விளையாடணும். அதே போல் ஒரு வேரியேஷன் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தாச்சு. சேம் கைண்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ D takes E5, அதுக்கப்புறம் பிஷப் C5 விளையாடுறாங்க. பிஷப் C5க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு C5, அதுக்கப்புறம் நைட் takes C5. ஃபைனலாக அந்த
E6 ஸ்கொயருக்கு பாதுகாப்பு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த நைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஸ்கொயர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நைட்டால் மட்டும் சூப்பராக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம் இதுக்கப்புறம். ஸோ குயின் E3 போட்டு அந்த ஃபோர்க்லேருந்து வெளியில் வராங்க. ப்ளஸ் கவுண்டர் அட்டாக் மாதிரி இந்த நைட்டை பின்னில் போடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் B4 போயிட்டு திரும்ப ஒரு ஃபோர்க் த்ரெட்டன் பண்ணுறாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேரையும் வந்து ஃபோர்க் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. ஸோ அதனால் அவர் வந்து நைட் FD4 வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் BD3 செக். ஸோ கேஸ்லிங் ரைட்ஸை வந்து இழக்குது கிங் F1. அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B2 ஒரு பான் அப்பு இப்போதைக்கு. ப்ளஸ் நைட்டில் நல்லா டீப்பாக வந்து ஒயிட்டோட கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிங் G2 வந்ததுக்கப்புறம் அவர் குயின் A3 வந்து விளையாடிட்டு திரும்ப ஒரு டிஸ்கவரி வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்கவரிஸ் நமக்கு பாசிபிளாக இருக்குது. ஏன்னா இங்கே குயின் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நைட் B3 மூலயமா அந்த டிஸ்கவரியை வந்து பார்த்திங்கனாக்கா தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் B6 ஏன்னா நைட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. இது வரைக்குமே கேம் வந்து பார்த்திங்கனாக்கா சமமாக போயிட்டுருக்கு. ஒரு ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரூக் HD1 போட்டு அந்த நைட்டை வந்து ஆக்சுவலாக வெட்டலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் B2 போயிட்டு அந்த நைட்டை வச்சு அந்த ரூக்கையே திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க. அந்த ரூக் மூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நைட் C4 குயினை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரூக்கு வந்து பார்த்திங்கனாக்கா DC1 விளையாண்டதுக்கப்புறம் நைட் C4 வச்சு திரும்பவும் குயின் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனை கேமில் இது மாதிரி பல நைட் குறுகிய மூவ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இந்த மாதிரி ஒவ்வொரு நைட்டுமும் பெரிய பெரிய த்ரெட்டோட வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால தான் குயின் C3 ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை C7க்கு கொண்டு வரதுக்காக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த E6 ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ப்ரெஷர் வந்து பில்டப் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஒரு பான் மட்டும் நம்ம ட்ராப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு காம்பன்சேஷனும் இல்லாமல் அந்த பான் மாத்திரம் நமக்கு ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் தென் இட் இஸ் ஓவர் ஃபார் பிளாக். ஸோ ஆனாலும் அதை பற்றி கவலையே படாமல் திரும்ப ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நைட்ஸை பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. E4 ஸ்கொயர்லையும் C4 ஸ்கொயர்லையும் ஆக்சுவலாக ஒயிட் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ குயின் D3க்கு அப்புறம் ரூக் C7. ஸோ ரூக் C7க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த ரூக் C7 வந்து விளையாடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். ஏன் அப்படின்னா பிஷப் இன்ட்டு E6 செக்கோட வருது. அதுக்கப்புறம் அந்த நைட்டை அந்த பிஷப்பை நீங்கள் வெட்டும்போது நைட்டு உள்ளே லேண்ட் ஆகும்போது ஃபோர்க்கோட வருது. அப்படி இருந்துமே வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டாக்டிக்கலாக வந்து விளையாடிருக்காங்க இந்த பொசிஷனை. பட் அந்த டாக்டிக்கல் சேலஞ்சை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர். இந்த பொசிஷனில் வந்து கிங்கை வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து இந்த செகண்ட் ரேங்க்லேருந்து மூவ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் குயினை வந்து பார்த்திங்கனாக்கா E2 ஸ்கொயருக்கு வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக கொண்டு போகிறது. குயின் B2 செக் வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகளில் வந்து பிரச்சனையாக அமையும். ஸோ இந்த இடத்துல F2 ஸ்கொயர் வந்து என்ன சொல்கிறது, பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. அதனால தான் கிங்கை மூவ் பண்ணுறதும் அல்லது குயினை வந்து E2 ஸ்கொயரில் வச்சு F2 ஸ்கொயருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவாக இருக்குது. அப்படி இந்த பிஷப் டெக்ஸ் E6க்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க நைட்டை லேண்ட் பண்ணுறாங்க. பட் நைட்டை வச்சு லேண்ட் பண்ணுறதுக்கு சரி இப்போயாவது நம்ம வந்து தப்பிக்கலாமா, கிங் G1 விளையாடலாமா அப்படின்னு பார்த்தாக்கா தென் உங்களுக்கு ஒரு ஹோல் பீஸ் வந்து டவுன் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால அதுவும் விளையாட முடியாமல் போயிடுது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்க்கில் லேண்ட் ஆகிறாரு. லேண்ட் ஆனதுக்கப்புறம் குயின் B2 செக்கு. உங்களுக்கு என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குன்றது கிளியராக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நைட் அண்ட் குயின் எப்பொழுதுமே வந்து ஒரு பெரிய டெட்லியான ஒரு காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஸோ நைட் டு D2 வச்சு பிளாக் பண்ணுறாங்க செக்கை. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் கிங்கை வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்துக்காட்டு கிங்கை G1 போகிறீங்க அப்படின்னா ஃபோர்க் இருக்குது. சப்போஸ் கிங் G2 போகிறீங்க, கிங் H1 போனால் ஃபோர்க் இருக்குது. அல்லது நீங்கள் இந்த மாதிரி போகும்போது தென் கிங் H1 எனிவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நைட்டை கொண்டு வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்ணலாம். ஸோ இந்த அட்டாக் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராபப்ளி இந்த நைட் நம்ம உள்ளே கொண்டு வரும்போது நம்ம இங்கே மேட் த்ரெட்டன் பண்ணுறோம். அப்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து பீஸை வெட்டி தான் ஆகணும். அல்லது இந்த ரூக்கை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் F3 செக் இருக்குது அண்ட் தென் பிளாக்ஸ் அண்ட் தென் இட்ஸ் மேட். ஸோ இப்படி பல த்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்ஸ்னால் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நைட் D2 வச்சு பிளாக் பண்ணுறாங்க. ஏன் கிங்கை மூவ் பண்ணல அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் வந்து விடை. ப்ளஸ் கிங் H3க்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக F2வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் ஃபோர்க்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நைட் C D2 வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நைட் டெக்ஸ் C7 ஒரு ரூக்கை வந்து வெட்டுறாரு. ரூக்கை வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து பண்ணுறாங்க. அதுதான் நீங்கள் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க, நைட் F1 செக். இந்த நைட் F1 செக்கோட ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பொசிஷனில் வந்து இந்த நைட்டு ஃப்ரீயாக தான் ஆக்சுவலாக கொடுக்குறாங்க. நீங்கள் அதை சப்போஸ் நீங்கள் அதை வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெட்ட முடியாது. பிகாஸ் டிஸ்கவரியில் செக்கு கொடுத்துருக்குறாங்க. வெட்டுற மாதிரினா அப்போ ஒன்று கிங்கால் வெட்டணும் இல்லை குயினால் வெட்டணும். நீங்கள் வந்து கிங்கால் தான் வெட்டணும், அதுவுமே டிஸ்கவரின்றதுனால. ஸோ கிங் டேக்ஸ் F1 அப்படின்னா குயின் F2 வந்து செக்மேட் இருக்குது. அந்த காரணத்தினால தான் அந்த நைட்டை தொட முடியல. அதனால் ரூக்கை வச்சு பிளாக் பண்ணி
குயினையே திரும்ப அட்டாக் பண்ணுறாரு. குயின் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு நைட் செக்கு, நைட் E3 செக்கு, கிங் F3, அதுக்கப்புறம் நைட் டேக் C2, அதுக்கப்புறம் ரூக் D1, ரூக் D1க்கு அப்புறம் திரும்ப நைட் E1 செக்கு. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு 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 செக் மேட்டிங் பேட்டர்ன் வந்து இங்கே உருவாக்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் அதை கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா குயின் F2 இருக்குது, நீங்கள் வெட்டி தான் ஆகணும், அப்படின்னா உங்கள் குயின் வந்து போயிடும். ஸோ ரூக் டேக்ஸ் E1, குயின் F2 செக்கு, அதுக்கப்புறம் கிங் G4 போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து குயின் டேக்ஸ் E1 சிம்பிளாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பீஸை வந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் ஹோல் ரூக் வந்து அப்பில் இருக்கிறாங்க வைஷாலி இந்த நிலையில். ஸோ அதுக்கப்புறம் அவர் குயின் டேக்ஸ் D5 செக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிங் மூவ் ஆகிடுது. மூவ் ஆனதுக்கப்புறம் நைட் E6 வந்து விளையாடுறாங்க. பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் ஆக்சுவலாக கேமை வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மேட்டை ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 4லேருந்து 5 மூவில் இல்லை 6 மூவ் அதிகபட்சம் நீங்கள் கம்ப்யூட்டர் மாதிரி டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா 6 மூவில் செக்மேட் ஆகும். அல்லது நம்ம ஹியூமன் பர்ஸ்பெக்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மூவில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா குயின் E2 செக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிங் H3 வராங்க. நைட் F2 செக்கு, கிங் G2, கிங் G2க்கு அப்புறம் நைட் D1 டிஸ்கவர்ட் செக்கு, கிங் H3, கிங் H3க்கு அப்புறம் திரும்ப வந்து செக்கு வந்து கொஞ்சம் வந்து மிஸ்ப்ளே பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இந்த நிலையில் நீங்கள் சிம்பிளாக நைட் E3 வச்சு நீங்கள் ஃபோர்க்கை த்ரெட்டன் பண்ணலாம். நம்ம ரூக்கை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஃபோர்க் த்ரெட்டன் பண்ணுறது ஃபோர்க் கிடையாது, ஆக்சுவலாக குயினை த்ரெட்டன் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த ஸ்கொயரை நம்ம வந்து த்ரெட்டன் பண்ணுறோம், அதுதான் விஷயம். ஸோ சப்போஸ் நீங்கள் குயினை மூவ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் வந்து குயினை இந்த டயக்னலே வச்சுக்கிறீங்க அப்படின்னா தென் குயின் டு G4ல் வந்து நமக்கு செக்மேட் இருக்குது. இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒன்று G2வை பாதுகாப்பு கொடுக்க முடியும், ஆனால் G4 பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த காரணத்தில் இப்படி செக்மேட் பண்ணிடலாம். பட் கேமில் குயின் H5 செக் விளையாடின உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஓனஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அதிக அற்புதமான ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா இதில் எத்தனை ஃபோர்க்கு இருந்ததுன்னு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா கூட ஜாஸ்தியாக தான் இருக்கும். யாராவது நீங்கள் முடிஞ்சால் கேல்குலேட் பண்ணி சொல்லி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் எனக்கு தெரிஞ்சு வைஷாலியோட பெஸ்ட்டு கேம் எனக்கு இதுதான் எனக்கு தோணுது. இதை விட பெஸ்ட் கேம் அவங்க இதுக்கு முன்னாடி விளையாடிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒரு சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் விளையாடினா எப்படி இருக்குமோ அது மாதிரி விளையாடிருக்காங்க வைஷாலி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. இன்னும் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா சாதனைகள் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 ஆட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய கேமை நம்ம வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து லாஸ் பண்ணதுனால அதுக்கப்புறம் ஒரு கேம் ட்ரா ஆக்சுவலாக. பட் நம்ம வைஷாலி கேமை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக நம்ம வந்து இப்போ ஸ்டாண்டிங்ஸ் மட்டும் நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். இதுதான் கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ். வைஷாலி வந்து சோல் லீடராக போயிட்டுருக்காங்க 17 பாயிண்ட்ஸோட. சாலேம் வந்து பார்த்திங்கன்னா 15.5, அலெக்சாண்டர் டொன்சங்கோ வந்து 12.5. இதில் ஒரு வின்னுக்கு 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வைஷாலி வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம மீதி இருக்கக்கூடிய இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.